ஹாய் எவ்ரிவன். இது என்னோட சேனல். ஓகே, சாரி. ஹாய் எவ்ரிவன். திஸ் இஸ் பார்ட்ஸ். இது என்னோடய சேனல். இது என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம். இட்ஸ் அபவுட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரேடியோலலாம் பேசுவாங்கள்ல, அது மாதிரி படபடப்பாக ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை கேட்டிருப்பீங்க, ரொம்ப வேகமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோட, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வேலை, எவ்வளோ ஒரு சோகமான விஷயமா இருந்தாலும் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு நியூஸையுமே ஒரு நல்ல விதமாக அவங்க மைண்ட்குள்ளே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க பேசுகிறது இருக்கும். ஸோ எனக்கு சில விஷயங்கள் தோணும் லைஃப்பில் நடக்கும்பொழுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணுங்க. அதுக்காக எனக்கு ஆரம்பிக்கணும்னு நினச்ச சேனல் தான் இது. திஸ் இஸ் பாட்ஸ். ஸோ இந்த பாட்ஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினச்ச டாபிக் வேறு. தட் ஷுட் பி a நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் ஸ்பீக். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியலுக்கு திரையுலக பிரபலங்கள் வராங்கள்ல, ஸோ அந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து அரசியலுக்கு வராங்கள்ல, ஸோ அவங்க வர்றதுக்கான ரீசன் என்னவாக இருக்குங்கிறத பற்றி. இட்ஸ் நாட் அபவுட் எனி பொலிட்டிக்கல், ஒரு மாதிரி அரசியல் இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லாமல், சும்மா இந்த டாக்ஸிக் டாக் அது மாதிரிலாம் இல்லாமல், ஜென்ரலாக ஒரு ஹியூமனாக ஒரு ஆள் மனசில் இருந்து யோசிச்சா எப்படி இருக்குங்கிற ஒரு தாட் தான் அது. பட் நான் அதான் பேசணும்னு நினச்சிருந்தேன் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவாக. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பேசலான்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நான் சொல்ல போகிறது இதுதான். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஷோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினா பீச்சில் நடந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம், தமிழ்நாடு ரொம்ப இன்னும் லாபத்தில் நடக்கிற ஒரு நாடு இல்லை, ரொம்ப நஷ்டத்துலையும், நிறையா ஊழல், கரப்ஷன், லஞ்சம் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் சேர்ந்து வாழ்கிற ஒரு நாடு. அதுக்காக மனுஷங்க வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நாடு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு போகலை. இன்னும் நல்லா இருந்த ஒரு நாடு, எல்லா வளமும் இருந்த ஒரு நாடு, நமக்கு எல்லா சைடுமே எல்லாமே இருந்துச்சு. ஒரு லேண்ட், மவுண்டைன், ரிவர் எல்லாமே இருந்துச்சு, சி. ஸோ அதனால் நமக்கு எல்லா ட்ரேடிங் எல்லாமே பண்ண முடியும். எல்லா வயசுலேயும் நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ நம்மளால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், நம்மளால் மவுண்டெயினை தோண்டி கோல்டு எடுக்க முடியும், மெட்டல் எடுக்க முடியும். ஸோ எல்லா சோர்ஸுமே இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நாடு. இதை நல்லா வழிநடத்த சில ஆட்கள் கொஞ்சம் பற்றாக்குறையானதுனால, சில ஆட்களுக்கு ஆசைகள் அதிகமானதுனால இப்போ கொஞ்சம் ஏதோ மோசமான நிலைமையில் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு அதான் தோணும், தெரில. ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டாபிக் எதுக்குன்னா, அதான் இந்த டாப்பிக்கில் நான் லைட்டாக வெளில போயிட்டேன். இப்படி ஒரு நல்ல கண்டிஷனில் நம்ம நாட்டில் ஐயோ ஹோலராக நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், இந்த ஷோ நடத்துனது ரொம்ப பெருமையாக தான் இருந்தது, ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நம்ம பார்த்தோன்னே எல்லோரும் வேலை பார்த்து அப்படியே வியந்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் நிறையா பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களாம் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி தான் நார்மல் ஹியூமன்ஸ். அவங்க மேபி நிறையா பேர் அதில் அந்த வித்தை காட்டினாங்கல்ல. ஸோ மாசாக பண்ண அவங்க பின்னாடி எவ்வளோ ஒரு சோகமான ஸ்டோரிஸும் இருக்கலாம், நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஒரு நல்ல விஷயம் இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். பட் ஆனால் அது அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க காட்டினது ஒரு இராணுவ விமானங்கள்லாம் எப்படி எப்படி சொல்கிறது, எவ்வளோ அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஒரு இராணுவ விமானங்கள் எந்த அளவுக்கு பறக்க முடியும், எவ்வளோ ஸ்பீடாக இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயத்த அவங்க காட்டணும்னு நினச்சாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க காட்டினாங்க. ஆனால் அதை தாண்டி ஒன்று காட்டினாங்க. இது மாதிரி ஒரு போர் சமயத்தில் ஒரு ஆபத்து நடக்கும்போது ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பஞ்சம் வரும், நிற்கிற ரோட்டுக்கே எவ்வளோ பஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம பார்க்க முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ். ஒரு சைடு ஜஸ்ட் வெல் செட்டில்டு அந்த பொலிட்டிஷியன்ஸ், அவங்களுக்காக ஒரு சேஃபஸ்ட் ஒரு பிளேஸ் இருந்தது, அவங்க உட்காந்துட்டு அழகாக பார்க்கலாம். இன்னொரு சைடு அவங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்டு
நாட்டுக்காக அதான் வீட்டுக்காக உழைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கட்டுற டேக்ஸ்லாம் நாட்டுக்காக தான் போகுது. அங்கங்கே டிராஃபிக் போலீஸ்கிட்ட கொடுக்குற காசும் நாட்டுக்காக தான் போகுது. ஸோ அப்படி பார்த்தா அவங்களும் நாட்டுக்காக உழைக்கிறவங்க தான். ஸோ நாட்டுக்காக உழைக்கிற பொதுமக்கள். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அங்கங்கே குப்பை கூட்டுறதுக்கு கூட ஏதோ ஒரு நெட்டை கட்டி வச்சுருந்தாங்க. அதுவும் கவர்மெண்ட் மூலியமாக பண்ணதா என்னன்னு தெரியல. ஷூர் நான் நாட் ஷூர். ஸோ ஒரு ப்ராப்பரான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. போலீஸ் ஃபோர்ஸுமே வந்து ஒரு சீஃப் அதான் நம்ம சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் வந்தால் பந்தோபஸ்துக்கு நிற்கிற அளவுக்கான போலீஸ் கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நான் அந்த லைவில் இருந்தேன். நானும் கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தேன். நிறையா குழந்தைங்க இருந்தாங்க, வயசானவங்க இருந்தாங்க, ஃபேமிலிஸ். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை. சும்மா மேலே ஃப்ளைட்டில் கீழே சிக்னலில் நிற்கும் போது மேலே ஃப்ளைட் போச்சுன்னா அதை பார்த்து அப்பா கை காட்டி அங்கே பாரு ஃப்ளைட் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் அந்த ஒரு ஜானில் தான் நம்ம இருக்கிறோம். இவங்க பைக்கில் போகிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்னால் ஃப்ளைட்டும் ஒரு டிரான்ஸ்போர்ட் தான். பட் ஆனால் அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃபினான்ஸ் தான் முடிவு பண்ணுது. ஸோ அந்த ஃபினான்ஸ் இல்லாதனால இன்னும் அதை நம்ம பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஏர் ஜெட் இதெல்லாம் வந்துட்டு தான் பையனுக்கு காட்டணும், தான் குழந்தைங்களுக்கு காட்டணும்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை. நம்ம அப்பா அம்மா பார்த்ததில்ல, நம்ம ஊரில் நடக்குதுன்னு சொல்லி பசங்களுக்கு ஆசை. ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ. ஸோ அதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் நினச்ச மாதிரி அந்த விஷயம் ரொம்ப நல்லா தான் நடந்தது. பட் கொஞ்சம் ஆர்கனைஸ் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே. எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நியூஸில் ஏதோ 4 பேர் பலி அது மாதிரிலாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அங்கே நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி ஒரே சத்தமாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருந்தது. மேபி இதை கேட்குறவங்க கூட அந்த இடத்துல இருந்திருப்பீங்க. தள்ளாதீங்கன்னு நிறைய பேர் கத்துனாங்க. முன்னாடி குழந்த இருக்குது நசுக்காதீங்கன்னு கத்துனாங்க. சில பேர் வந்துட்டு கப்புள்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் மேபி லவ்வர் பிரதர் வந்து சிஸ்டர் கூட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் க்ரௌடில் வச்சுருக்கும் போது இந்த சும்மா அந்த டீனேஜில் கத்திக்கிட்டு ஜாலியாக இருக்கவங்களா இருக்காங்களே, அவங்களாம் சைடில் அவங்க ஒரு சைடு வந்து ஏதோ ஒரு அட்வான்டேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சவுண்டு. ஸோ அப்படி இப்படின்னு அது எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா அந்த சத்தமும் அந்த நெருக்கடியும் உங்களுக்கு ஒரு வார் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எல்லாரோடும் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இவங்க உள்ளேருந்து வெளியில் வரவங்களாலையும் வர முடியல ஆஃப்டர் த ஷோ. இதில் வெளியிலேருந்து உள்ளே வரத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட வண்டிகளும் அங்கே மாட்டிக்கிடுச்சு. ஸோ எந்த சைடுமே போக முடியலை, மூச்சு கூட வாங்க முடியல. உண்மையை சொல்லணும்னா அதுதான். பீச்சை தாண்டி அந்த ரோடு நெருங்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே மூச்சு கூட வாங்க முடியல. அவங்க நிற்கணும்னு நினச்ச இடத்துல யாருமே நிற்க முடியல. கூட்டம் அவங்கள இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. நிஜமாக அந்த இடத்துல ஃப்ரீடம்ங்கிற ஒரு வார்த்தை இல்லை, ஹியூமானிட்டிங்கிற வார்த்தை கூட இல்லை அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் அந்த குழந்தைய வச்சுருக்கவங்களாம் ஷோல்டரில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்காச்சும் ப்ரீத் கொஞ்சம் நல்லா வரட்டும். கீழே ஃபுல்லாக ஹியூமன்ஸோட அவங்க ஆக்சிஜன் மாற்றி மாற்றி ஒருத்தவங்க மூச்சு விடுறது இன்னொருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட இருக்கும்போது ரொம்ப அனலாக இருந்தது. ஒரு ஆள் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு 3-4 பேர், ஒரு ஆளோட கால் மேலேயே 4 கால் நிற்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் எந்த சைடு போகணுங்கிறத கூட நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அந்த கூட்டம் ப்ரெஷர். எல்லாருக்குமே வெளியில் போகணுன்னு தான் ஆசை. ஆனால் வெளியில் போக முடியல. ஒரு ப்ராப்பரான எக்ஸிட் இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த பீச்சுக்கு வரத்துக்கு ஒரு 4-5 ரூட் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரூட்டு வந்துட்டு இன்காகவும் ஒரு ரூட் அவுட்காகவும் எல்லா வண்டிக்குமே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அந்த ரூட்டில் இருக்க ஒரு பெரிய பெரிய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இங்கெல்லாம் வந்து பார்க்கிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகும்போது அதே மாதிரி அந்த ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா மேபி பெட்டராக நடந்திருக்கும். எக்ஸிட் ஆனால் அந்தளவுக்கு நல்லா நடக்கலை. அதான் நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு மெடிக்கலி அஃபெக்ட் ஆகிட்டாங்க, மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. இந்த கூட்டத்தில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் குழந்தைங்க அழுவதை தான் பார்த்தேன். கூட்டத்தில் அப்பா அப்பா நடந்துக்கிட்டு இருந்தாங்க, அம்மா நடந்துக்கிட்டு இருந்தாங்க. கீழே எல்லோரும் மிதிக்கிறாங்க, அவங்க தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிட்டாங்க, பாதி பேர் இடுப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்பயும் அந்த கூட்டத்தை பார்த்து குழந்தைங்க அழுது. அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த 15 to 23, 25 ஏஜ் இருக்கவங்களும் அழுவ ஆரம்பித்தாங்க. அந்த லேடிஸ் மகளிர்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாமே அந்த சைடு இந்த சைடு போட்டு அழுத்துறாங்க, மூச்சு வாங்க முடியல, கத்துறாங்க, கேர் ஆகுது. கேர் ஆகிட்டு உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லை. ஏன்னா ஒரு ஆள் நிற்கிற இடத்துலையே 4 பேர் நின்னாங்க. அப்புறம் உட்காரத்துக்கு எப்படி இடம் இருக்கும்? ஸோ எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஜஸ்ட் கவர்மெண்ட் கொஞ்சமாச்சும் யோசிச்சுருக்கலாம். ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். நம்ம மற்ற நாட்டிலலாம் நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்துக்கு வந்து வருத்தப்படுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போதே அவங்க மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு மோசமாகிறது மாதிரி இருந்தது.
அப்பயும் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் அந்த ஷோ பார்த்தத வச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போய் அவ்வளோ டயர்ட்லேயும் சிம்பிளாக சொன்னால் இந்த கோயிலுக்கு திருவிழாக்காக கூட்டத்தில் நடந்து போயிட்டு சாமியை பார்த்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்குவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் ஃப்ளைட்டை பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவங்க அழுதது, கத்துனது, தள்ளாதீங்கன்னு சொன்னது ரொம்ப மோசமானது. பாதி பேருக்கு அந்த கூட்டத்தில் செருப்பு வச்சு சூடான தரையில் செருப்பு இல்லாமல் நடந்தாங்க. வண்டியை வச்ச இடத்துல தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படி இப்படி கவுந்து கிடக்கும். அதெல்லாம் செகண்ட் பார்ட். பட் இதெல்லாம் இன்னொன்று ட்ரெயினில் ஃபுல்லாக க்ரௌடு ஏறி ட்ரெயின் ஃபுல்லாகி ட்ரெயின் உள்ள உட்காரத்துக்கும் நிற்கிறதுக்கும் இடம் இல்லாமல் ஃபுல்லாக உட்காரவங்க இடத்துக்கிட்டேயும் அந்த கேப்லலாம் எல்லோரும் நின்று அப்பையும் ட்ரெயின் பத்தாமல் ஃபுட்போர்டு அடித்து அந்த ஃபுட்போர்ட்லேயும் ட்ரெயின் இடம் இல்லாமல் ஜன்னலில் மட்டுமே பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வேளச்சேரி டு இந்த சேப்பாக்கம் இந்த ஸ்டேஷன்லாம் வந்துட்டு பறக்கும் ட்ரெயின் சொல்லுவாங்க. பிரிட்ஜ் மேலே தான் ட்ரெயின் போகும். ஸோ அது நார்மலாக மேலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த ஜன்னல் கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜனங்க தொங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா உள்ளே ஆல்ரெடி லேடிஸ் இவங்களாம் ஏறிட்டாங்க. இவங்களுக்கும் போய் ஆகணும். ஆல்ரெடி இருந்த டயர்டு வேறு. நினச்சி பாருங்கள், அது மாதிரி அந்த கம்பியை ஹோல்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேஷன் டு இன்னொரு ஸ்டேஷன். கீழே கால் வைக்கிறது எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க அந்த விண்டோவை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறாங்க. தண்ணியே அங்கே இல்லை சுத்தமாக. அதான் உண்மை. காசு கொடுத்தாலும் தண்ணி இல்லை. அப்படி காசு கொடுக்கணுனாலும் அவர் கொஞ்சம் அதிக விலையில் வச்சு அந்த நேரத்தில் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும்னு சில பேர் யோசிக்கிறாங்க. அதுவும் அவங்கள தப்பு சொல்ல முடியாதுங்க. அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ் அவங்களுக்கு இருக்குல்ல, அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சி இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த தண்ணியை குடிக்காமல் ஆல்ரெடி டீஹைட்டடாக இருக்க ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு போனான்னா திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பிளாக் ஆகும் தெரியுமா, கேரானா. அது மாதிரி ஆகி கையை விட்டான்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே விழுந்து கீழே ரோடு இருக்கும், வீடு இருக்கும், எதில் விழுவுறானே தெரியாது. மொத்தமாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம். இது இவ்வளோ மோசமாக போச்சு. இது இவ்வளோ மோசமாக போயிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இப்படி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இது மாறணும்னா வழி எவ்வளோ கஷ்டம்னு புரியணும். ஸோ ஜஸ்ட் மேலேருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு நல்லா நடந்துருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதும் தெரியணும். இது மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதும் புரியணும். இன்னொரு தடவை அவங்க ஒரு விஷயம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி இப்போது ஒரு ஃபுல் கார் ரேஸ்க்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி தான். அதுவும் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லாலாம் போகலை. ஸோ நல்ல விஷயந்தான். ஆனால் நல்ல விஷயத்த நல்லா பண்ணால் தான் நல்ல விஷயமா இருக்கும். அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைப்பீங்க. இது பல குரல், பல ஃபோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எப்படியாச்சும் இதுக்கான ரைட் பர்சன்கிட்ட போச்சுன்னா மேபி ரைட் ஸ்டெப்ஸ் நடக்கும். ரைட் ஸ்டெப்ஸ் நடந்ததுன்னா மறுபடியும் இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்காது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த ஏர் ஃபோர்ஸோட அந்த ஏர் ஷோ நமக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான உட்காந்து மணலில் பார்த்துட்டு எந்திரிச்சு வர மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ உங்கள் எல்லா விஷயம் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்களோட பார்ட்ஸ் பாய். கூடிய சீக்கிரம் நான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் வந்து உங்களை பார்ப்பேன். தேங்க்யூ படி. எல்லாருக்கும் பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் நான் எதையும் கட் பண்ணல, எதையும் மாடிஃபை பண்ணலை. ஏன்னா ஜஸ்ட் நான் எனக்கு தோணுனதை பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு சில இடத்துல ரிப்பீட்டடாக பேசியிருந்தேன்னா இல்லைனா ஏதாச்சும் வளரே இருந்தேன்னா சாரி, உங்கள் டைம் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக. தேங்க்ஸ். பாய்.